actions or change the language. Stop and then restart recording. Recording has started. Chat message. Meet.google.com. Star Renaissance means revert. Star Renaissance means revert. A revert. Notepad. Text editor document Renaissance means revert. Renaissance. ஓகே, ஸோ RRR மூவி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க, ராம் அப்படின்றது யாரு? ராம் சரண், சரிங்களா? அதில் உள்ள கேரக்டர். அப்புறம் ஜூனியர் என்டிஆர் தானே இந்த இன்னொன்று ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்லுவாரு, உங்க ராம சரியா இந்த சீதா கிட்ட நான் கொண்டு வந்து எப்படியாவது சேர்ப்பேன் அப்படின்னு யார் சொல்லுவா? அந்த செகண்ட் ஹீரோ, சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஹீரோயின்ட்ட வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுல வந்து நீங்க அந்த மித்தாலஜியை எடுத்து பார்த்தீங்கன்னா, ராமாயணம் கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அது கூட கம்பேர் பண்ணோம்னா அதுல ராம் வந்து அந்த ராம் சரண், சரியா, அந்த ஹீரோயின் வந்து சீதா, அண்ட் இவரு அதுல ஏதாவது செயல்படுறாரு, அனுமான வந்து செயல்படுறாரு. ஸோ இந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி இப்படிதான் அந்த 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 ஸ்டோரி லைனே வடிவமைச்சிருக்காங்க. சரியா? அந்த அந்த ஹிண்ட் அப்படியே கொடுக்குறாங்க. சரியா? அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மணிரத்னமோடைய ஒரு மூவி வந்ததுல தளபதியில கர்ணன் யாரு? ரஜினி கேரக்டர். அவரு பேர் என்ன? சூர்யா. சரியா? அப்புறம் இவரு துரியோதனன் யாரு? மம்முட்டி கேரக்டர்ல தேவராஜ். சரிங்களா? அதே மாதிரி அங்க ஒரு அர்ஜுனன் ஒருவர், யாரு அது? அரவிந்த் சுவாமி. சரிங்களா? அர்ஜுன் ஒரு கேரக்டர்ல வருவார். ஸோ இதுதான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஸோ அப்போ ஆர்கிடைப்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. ஆர்கிடைப்ன்றது ஒரு கேரக்டரா இருக்கலாம். சரிங்களா? ஒரு கேரக்டர் எதுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வேர்ச்சுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆர்கிடைப். நம்ம கிண்டலா சொல்லுவோம்ல, இப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பொய் சொல்லுவோம், ஆமா இவரு அப்படியே ஹரிச்சந்திரனுக்கு தம்பி அப்படின்னு. அங்க என்ன மீன் பண்றோம்? ஹரிச்சந்திரன் எதுக்கு நிக்கிறாங்க? So Harichandra இல்ல ஹரிச்சந்திரா is an archetype for truth. சரிங்களா? கர்ணன் இஸ் an archetype for என்னது? மெக்னானிமிட்டி. சரியா? வள்ளல். So this is called archetypal criticism. சரி, ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்ல நீங்க ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை அதுல இருக்கக்கூடிய மித்தாலஜிக்கல் பேக்ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். சரி, ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்னா ஒரு மூவி இருக்கும், இல்ல ஒரு லிட்டரரி பீஸ் இருக்கும். அந்த பீஸை நீங்க எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய, அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஃபேமஸான மித்தாலஜிஸ் இருக்கும்ல, ஃபேமஸான கதைகள் இருக்கும்ல, அது கூட நீங்க வந்து பேரலா ஒப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னா தட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்களேன், ராவணன் ஒரு படம் வந்ததுல மணிரத்னம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுல எப்படி இருக்கும்? ராவணன் சைடு அவரோட லவ் பத்தி சொல்லியிருப்பாங்க. லவ் சொல்லியிருப்பாங்க. அதுல பாருங்களேன், இப்போ அதுல யார் ராம்? அங்க விக்ரம் நடிச்சிருப்பார்ல, பிருத்திவிராஜ். வெரி குட், பிருத்திவிராஜ். சரிங்களா? அண்ட் சீதா யாரு? ஐஸ்வர்யா. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது, ஸோ அது கொஞ்சம் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் அதுல ஃபிக்ஷனலைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம ஜஸ்ட் இது ஒரு புரிதலுக்காக நம்ம அந்த கம்பாரிசன் பார்க்குறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் கால் ஆர்கிடைப்பல் அப்ரோச். அண்ட் இந்த ஆர்கிடைப்பல் அப்ரோச்சுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஹாம்லெட் அண்ட் ஆரஸ்டஸ். இங்க வேற ஒன்றும் இல்லை, ஹாம்லெட்டையும் ஆரஸ்டஸையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எந்த ரெண்டு ஒர்க்கையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க? ஹாம்லெட் அண்ட் ஆரஸ்டஸ். சரியா? இட்ஸ் அ ஒர்க் பை கில்பர்ட் மொரே. அண்ட் ஹாம்லெட் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஹாம்லெட் வந்து ஒரிஜினலா ஷேக்ஸ்பியரோட ஒரிஜினல் ஒர்க்கா? அவருடைய ஃபர்ஸ்ட் முதல்ல ஹாம்லெட்னு அவரு தான் எழுதுறாரு. முன்னால நிறைய பேர் ஹாம்லெட் கதையை எழுதியிருப்பாங்க. சரியா? யூ ஆர் ஹாம்லெட், ஆரஸ்டஸ். சரிங்களா?
ஈவன் ஸ்பானிஷ் ட்ராஜடி கூட கொஞ்சம் கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா எது கூட பேரலா வரும்? தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி கூட ஹாம்லெட்டுக்கு பேரலா வரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் நவ் வி வில் மூவ் ஆன் டு the background to the age of Shakespeare, where we are going to deal with Renaissance. இந்த இடத்துல நீங்க ஷேக்ஸ்பியரோடைய இந்த ஆஸ்பெக்ட புரிஞ்சுக்கணும். ஷேக்ஸ்பியர் பெனிஃபிட்டட் அ லாட் த்ரூ டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பாருங்க, ஷேக்ஸ்பியர் நியூ லிட்டில் லெஸ் கிரீக் அண்ட் லிட்டில் லாட்டினா அப்படின்னு ஒரு கோட் வரும். யார் சொல்லியிருப்பா? Ben Jonson. பென் ஜான்சன். ஆமே ரைட். இந்த ஷேக்ஸ்பியரை பத்தியான கோட் தானே? Yes, sir. யா, பென் ஜான்சன் ஆன் ஷேக்ஸ்பியர். அவருக்கு கொஞ்சோண்டு வேணா லாட்டினோ அண்ட் சுத்தமா எது தெரியாது கிரீக், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து. சரி, லிட்டில் அப்படின்னா சில இடத்துல ஜீரோன்னு அர்த்தம். லிட்டில்னா தான் கொஞ்சம். லிட்டில்னா என்ன அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம். அப்போ ஷேக்ஸ்பியருக்கு பெருசா கிரீக்கும் லாட்டினும் தெரியாது. அப்போ அவர் எப்படி கிரீக்ல இருந்தும் ரோம்ல இருந்தும் கதைகளை எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ டிரான்ஸ்லேஷன். அதை வேற யாரோ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த புக்ல மாஸ்டர் பிளாட்ஸ் மாதிரி இருக்கும்ல. இப்ப நம்ம ஒரு கதை படிக்கணும்னா ஃபுல் புக் இல்லாம அதோட குட்டி குட்டி கதைகளா இருக்கும்ல. அந்த கதையில ஒரு 4-5 கதையினால இன்ஸ்பயர் ஆகி இந்த கதையை நம்ம படமா எடுத்தா நல்லா இருக்கும். சரியா? இன்னைக்கு படம், அன்னைக்கு என்னது? 16th செஞ்சுரியில டிராமா. உதாரணத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் ஒரு டைரக்டர் இருக்காருல்ல, அவர் இத ஆக்சுவலா நம்மளுக்கு லவ் டுடேன்னு ஒரு படம் பாக்குறோம். அந்த படம் முன்னாலேயே என்னதான் வந்திருக்கு? ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கு. அவர் தான் எடுத்தாரோ? அதையுமே அவர் தான் எடுத்தாரோ? எஸ் சார். சோ ஒரு கதை இன்ஸ்பயர் ஆயிருது. அந்த கதையை நம்ம ஏன் படமா எடுக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அப்ப ஷேக்ஸ்பியருக்கு கிரீக்கோ லாட்டினோ தெரியாது. அவரு ஒரு கதையை பாக்குறாரு. சரிங்களா? அந்த கதை பார்த்துட்டு அந்த கதையை என்னதான் பண்றாரு? ஒரு டிராமாவா எடுக்கிறார். அண்ட் அவர் எந்த இடத்துல போய் அந்த கதையை பாக்குறாருன்னா ஹாலிங்ஷெட் கிரானிக்கல்ஸ்ல பாக்குறாரு. இதோட கிரானிக்கல்ஸ் ஹாலிங்ஷெட் கிரானிக்கல்ஸ் நம்பர் 1. இந்த ஹாலிங்ஷெட் கிரானிக்கல்ஸை பேஸ் பண்ணி அவரோட என்ன பிளேஸ் எழுதுறாரு? ஸோ ஹிஸ்டரி பிளேஸ்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு மணிரத்னத்தோடைய பொன்னியின் செல்வன் இருக்குல்ல, அது ஹிஸ்டாரிக்கல் பேக்டிராப்பை வச்சு எழுதுனது. அது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். புரியுதா உங்களுக்கு? அதுல யார் ஃபிக்ஷனல் கேரக்டர்? நந்தினி. அது உண்மை கதை கிடையாது. சரிங்களா? அதை ஒரு பேக்டிராப்பா வச்சுக்கிட்டு, சரிங்களா, அவங்களோட சோழர்களுடைய வரலாற புகழ்ந்து என்ன பண்றாரு? என்ன பிளேஸ் எழுதுறாரு? என்ன படம் எடுத்தாரு? பொன்னியின் செல்வன் எடுத்தாரு. சரிங்களா? அதுக்கான பேக்டிராப் எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க? ஹிஸ்டரியில இருந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்போ ரியல் கேரக்டர்ஸ் யாரு? ஜூலியஸ் சீசர், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, இவங்கெல்லாம் ரியல் லைஃப்ல வாழ்ந்த மன்னர்கள். சரிங்களா? அவங்களுடைய கதையை பேஸ் பண்ணி எழுதுனதுதான் ஹிஸ்டரி பிளேஸ். இந்த ஹிஸ்டரி பிளேஸ்க்கான துணுக்கு, அதற்கான க்ளூ, அதற்கான கதை எங்க இருந்து அவருக்கு கிடைச்சிருக்குதுன்னா ஹாலிங்ஷெட் கிரானிக்கல்ஸ் அப்படின்றது யாரா சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அந்த கிரானிக்கல்ஸ்னாலும் ஹிஸ்டரின்னு வரும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அவரோட ஹிஸ்டரி பிளேஸ் இருக்கு. கரெக்ட் தானே? ஹாலிங்ஷெட் கிரானிக்கல்ஸ் என்னங்க? எஸ் சார். சரி, அப்போ ரோமன் பிளேஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ரோமன் பிளேஸ் ப்ளூடார்ச்சோட லைஃப்ஸ்னு ஒரு ஒர்க்கை ப்ளூடார்ச் எழுதியிருப்பாரு. அந்த ப்ளூடார்ச்சோட லைஃப்ஸை பேஸ் பண்ணி தான் யார் எழுதியிருப்பா? ஷேக்ஸ்பியர் ரோமன் பிளேஸ் எழுதியிருப்பாரு. ஏதாவது 1-2 ரோமன் பிளேஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆண்டனி கிளியோபாட்ரா. ஓகே, ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, ஜூலியஸ் சீசர், இதெல்லாம் என்னது? ரோமன் பிளேஸ். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு 2 எக்ஸாம்பிள். ஹென்ரி ஃபோர்ட், ரிச்சர்ட்
the second. ரிச்சர்ட் த செகண்ட், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஹாலிங்ஷெட் கிரானிக்கல்ஸ், ரோமன் பிளேஸ் வந்து ப்ளூட்டார்ச்சோட லைஃப்ஸ். சரி, ப்ளூட்டார்ச்சோட லைஃப் நேரடியா வாசிச்சாரா? கிடையாது. தாமஸ் நார்த், நான் இப்படி ஞாபகத்தில் வச்சிருக்கேன், டிஎன்பிஎல் ஞாபகத்தில் வச்சிருக்கேன். ஸோ தாமஸ் நார்த்தோட டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ப்ளூட்டார்ச் லைஃப்ஸ். தாமஸ் நார்த் என்ன பண்ணியிருக்கிறாரு? ப்ளூட்டார்ச்சோட லைஃப்ஸை இங்கிலீஷ்ல எழுதியிருப்பார். இந்த இங்கிலீஷ் வெர்ஷன், ஏன்னா இவருக்கு தான் இங்கிலீஷை தாண்டி பெரிய மற்ற லாங்குவேஜ் மேல பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாதுல, பெருசா அவருக்கு வந்து மற்ற லாங்குவேஜ் வந்து கத்துக்கல. சரியா? அப்போ தாமஸ் நார்த்தோடைய டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ப்ளூட்டார்ச் லைஃப்ஸை வாசிச்சு அவர் வந்து ரோமன் பிளேஸ் எழுதியிருப்பார். சரி, அண்ட் லேசா ஒரு டீவியேஷன் எடுத்துப்போம். பிரதீப் ரங்கநாதனுடைய இது பார்த்தோம், ஆர்கிடெக்டபிள் கிரிட்டிசிசம்லாம் பார்த்தோம். இப்போ இன்னொரு கிரிட்டிசிசம்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரதீப் ரங்கநாதனுடைய பர்சனல் விஷயம் ஒரு படத்துல எங்கேயாவது தெரியுதா? ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு தான் அப்படி தோணுச்சான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது சரியா தப்பானோ எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு எங்கேயாவது தோணியிருக்கா? அவருடைய பர்சனல் கதை எங்கேயோ ஒரு இடத்துல வருதுப்பா அப்படின்னு நம்மளுக்கு எங்கேயாவது தோணியிருக்கா? கோமாளி யார் டைரக்டர்? பிரதீப் ரங்கநாத். ஓகே, அப்புறம் லவ் டுடே ரெண்டுத்துலயும் ஒரு காமன் கேரக்டர், ரெண்டுத்துலயும் ஒரு காமன் கேரக்டர் நேம் வரும், கவனிச்சிருக்கீங்களா? Sir, hero name. என்னப்பா? Heroine name, sir. ஹீரோயின் நேம் என்ன நேம்? நிக்கிதா. நிக்கிதா. அண்ட் இது எனக்கு உண்மையான்னு தெரியல, சும்மா நானும் அனுமானம் பண்றேன். இப்ப நான் போய் நான் தேடுறேன், சரியா? அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, சாரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போய் இப்படி யாராவது ஒரு கேரக்டர் இருந்தாங்களாப்பா அப்படின்னு சொல்லி அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணனா, தட் இஸ் கால்ட் நியூ ஹிஸ்டாரிசிசம். ஒரு படத்துல இருந்து நான் எதை ட்ரை பண்றேன், ரியல் லைஃப்ல இவரோட வரலாறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். சரியா? ஏன்பா இங்கேயும் நிக்கிதா அங்கேயும் நிக்கிதா? அண்ட் அதுல உள்ள ஹீரோவோட பேர் என்ன லவ் டுடேல? பிரதீப். பிரதீப். சரியா, இவர் நேமும் பிரதீப். நான் எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல, சரியா? ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருந்தேன், சரியா? நம்மளுக்கு தெரியாது. பட் நான் வந்து இப்போ ஒரு பார்க்கும்போது ஒரு டெம்ட் ஆகி நான் என்ன பண்றேன், இதுக்கான அனாலிசிஸை நான் தேடி போனேன்னா நான் வைக்கக்கூடிய அப்ரோச்சுக்கு பேர் என்ன? நியூ ஹிஸ்டாரிசிசம். அப்படி ஒரு டேர்ம் படிச்சிருவோம், ஹைபோதசிஸ். இந்த இந்த இடத்துல அந்த நிகிதா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராபப்ளி பிரதீப்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த டைரக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டு நான் சொல்றேன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஹைபோதசிஸ். இது ஒரு ஹைபோதசிஸ் தான், இது உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, சரிங்களா? அண்ட் ரிசர்ச்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரூவ் ஆனாலும் உங்க ரிசர்ச் சக்சஸ்ஃபுல், ப்ரூவ் ஆகலைனாலும் ரிசர்ச் சக்சஸ்ஃபுல். சரியா? நம்ம எப்படி முடிக்கலாம்? ஆமாங்க, நாங்க தேடி போனோம், ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு அதுக்கான போதிய தகவல் கிடைக்கல, தேர்ஃபோர் திஸ் ஹைபோதசிஸ் ராங்னு முடிக்கலாம். இல்ல அவங்க சொல்லும் போது லேசா இதுக்கான க்ளூ இருக்க மாதிரி தோணுதுங்க, ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு கூட நீங்க முடிக்கலாம். ஸோ ஹைபோதசிஸ் அப்படின்றது என்னது? மே பி ட்ரூ, மே நாட் பி ட்ரூ. உங்களுக்கு புரியுதா? ஹைபோதசிஸ்னா என்ன? ஒரு ஒரு அனுமானம், சரிங்களா? அனுமானம். அந்த அனுமானத்தை தான் நம்ம ரிசர்ச் பண்ண போறோம். லாஸ்ட்ல அந்த ரிசர்ச்சோட எண்டுல ப்ரூவ் ஆனாலும் அந்த ரிசர்ச் நல்ல ரிசர்ச் தான், டிஸ்ப்ரூவ் ஆனாலும் நல்ல ரிசர்ச் தான். இந்த அனுமானத்துல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இல்லைன்னா நாங்க தேடி போனோம், சாரி, நாங்க யோசிச்ச ஆங்கிள் தப்பு, இது மாதிரி நீங்க போகாதீங்க, இப்படி யோசிக்காதீங்க. அவர் சும்மா கேஷுவலா இந்த மாதிரி நேம்ஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் என்னது? ஒரு ஹைபாத்தசிஸ். அண்ட் திஸ் இஸ் கால்ட் என்ன அப்ரோச்? இந்த மாதிரியான ரிசர்ச்க்கு பேர் என்ன அப்ரோச், என்ன இசம்? நியூ ஹிஸ்டாரிசிசம். நியூ ஹிஸ்டாரிசிசம். சரி, அப்படியே வந்துருங்க. ஸோ ரெனைசன்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அமெரிக்கன் ரெனைசன்ஸ் அப்படின்ற டேர்ம் காயின் பண்ணது யாரு? ரெனைசன்ஸ்ன்ற டேர்ம் காயின் பண்ணது யாரு? If I am right, it is Giorgio Vasari.
சரிங்களா? ரெனைசன்ஸ்ன்ற டேர்மை காயின் பண்ணது யாரு? ஜார்ஜியோ பெசாரி. ரொமான்டிக்ன்ற டேர்ம் காயின் பண்ணது? ரொமான்டிக் ஏஜ் ஆஃப் Friedrich ஒர்க். Schiller. ஸோ அது சாட்ல போட்டுருங்க. Renaissance means rebirth. ஓகே. ஸோ ரெனைசன்ஸ்னாலே என்ன நடக்கும்னா வேற லெவல்ல ஒரு மறுமலர்ச்சி நடந்திருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஆஃப் லேட் வந்து ரொம்ப என்ன சொல்ல நிறைய இடங்கள்ல அறிவை தொலைச்சிக்கிட்டு நிக்கிறோம். சரிங்களா? நம்ம அறிவை நம்ம மீட் எடுக்கணும்னா நம்ம எங்க போகணும்? வி ஷுட் டிபெண்ட் ஆன் அவர் ட்ரெடிஷன். சரிங்களா? ஏன்னா இட்ஸ் இட்ஸ் Double F O M M O S S C O M. இட்ஸ் சொசைட்டி ஃபில்டு வித் விஸ்டம். சரிங்களா? நீங்களும் நானும் பிறந்திருக்க சமூகம், தமிழ் சமூகம் என்பது சரிங்களா என்ன எதுல ரொம்ப ரிச்சா இருக்கும்? இந்த இந்த லிட்ரேச்சருக்குள்ளேயோ இவங்க புக்ஸுக்குள்ளேயோ நம்ம போய் பார்த்தோம்னா வேற லெவல்ல விஸ்டம் அப்படி என்ன சொல்ல ஓவர்ஃப்ளோ ஆகும். சரியா? பட் நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து அறிவை தொலைச்சிட்டு நம்ம நிற்போம். சரியா? இதை நான் மீட் எடுக்கணும்னு சொன்னேன்னா தட் இஸ் கால்ட் ரெனைசன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க திருக்குறளை வாசிச்சீங்கனாலே ஒரு கிட்டத்தட்ட பிஹெச்டி ரேஞ்சுக்கு அதுல நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒரு டாக்டர் கஷ்டப்பட்டு பிஹெச்டி லெவலுக்கு கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறத திருவள்ளுவர் சாதாரணமா 2 லைன்ல சொல்லிட்டு போயிருப்பார். அது ஞானம். சரியா? நான் அந்த திருக்குறள் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரியா? தன்னைத்தான் காப்பின் சினம், அது என்ன குறளுங்க அது? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்க தன்னையே கொல்லும் சினம். சரிங்களா? அண்ட் ஒரு மனிதன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டானா அவனுக்கு முக்காவாசி வியாதிகள் வராது. சரி, எக்ஸசிவா கோவப்படுறதுனால உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் வரும்? ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனாலதான் தன்னைத்தான் கொல்லும் சினம். சரியா? திஸ் இஸ் கால் விஸ்டம். சரிங்களா? இந்த மாதிரியான ஞானத்தை நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னு நான் பேசுறேன்னா தட் இஸ் கால் ரெனைசன்ஸ். ரெனைசன்ஸ் இஸ் அ நீட் ஆஃப் தி ஆர். சரிங்களா? ஒரு மாடர்ன் வேர்ல்டுல சரிங்களா இங்க வந்து கான்ஃபிளிக்ஸ் எப்படின்னா நாலேஜுக்கும் தான் கான்ஃபிளிக்ட். சரிங்களா? ஒரு வியாபாரியோட ஸ்ட்ரென்த் என்ன? ஒரு பொருளை விற்கணும்னு ஒருத்தன் வரான், Wisdom. Light. அவங்க கிட்ட என்ன இருக்கும்? ஸ்கிரீன்லயே தெரியுது அந்த வார்த்தை. சிஸ்டம். Bird selected. ஸோ நிறைய பேர் இதை பேசுறதே Bird கிடையாது. selected. அவன் இன்டெலிஜென்ட்ங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அவன் வேற லெவல் இன்டெலிஜென்ட்ல நீங்க அவனை சான்ஸே கிடையாது, வேற லெவல்ல வயசா இருப்பான். அப்போ அவன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்றானா அந்த பொய்யை கண்டுபிடிக்க உங்கள்ட்ட என்ன வேணும்? முள்ளால தானே எடுக்க முடியும். விஸ்டம். சரிங்களா? இங்க போர் புரியறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இந்த 21st century in order to fight against corrupt say practices, சரியா, in order to save yourself from bad goods, சரியா, கெட்ட பொருள்களை நீங்க வாங்காம இருக்கணும்னா அவன் விஸ்டமோட செயல்படுறானா அதுக்கு அவனுக்கு ஈக்குவலா நீங்க என்ன வச்சிருக்கணும்? விஸ்டம் வச்சிருக்கணும். அண்ட் அப்போ இந்த விஸ்டமை நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா தட் இஸ் கால்ட் ரெனைசன்ஸ். சரிங்களா? ஸோ என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, வளர்ச்சி என்பது அடுத்தவனை திட்டுறது கிடையாது. சரியா? வளர்ச்சி என்பது சரிங்களா ரியல் growth இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் லைஃப். சரியா? நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை. சரியா? நம்பர் 1. நம்பர் 2 செல்ஃப் ரிலையன்ட், சுய சார்பு வாழ்க்கை. சரியா? அப்போ யூ கேன் லிவ் அ வெரி ஃபுல்ஃபில்டு, சரியா, ஹாப்பி, என்ன சொல்ல, சேஃபான ஒரு லைஃப். அப்போ இந்த சேஃபான லைஃப்க்கு நம்மளுக்கு என்ன வேணும்? விஸ்டம். சரியா? ஏன்னா நம்ம கிட்ட ஒரு விஷயத்த தேவையில்லாத பொருளை திணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கும்? மேல இருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டு லெவல்ல இருக்கலாம், சரியா, இந்தியா லெவல்ல இருக்கலாம், பெரிய தொழிலதிபர்களா இருக்கலாம், பெரிய கம்பெனிஸா இருக்கலாம், இல்ல வேர்ல்டு கார்பரேட்டா இருக்கலாம், அவங்க கிட்ட என்ன இருக்கும்? பயங்கரமான நாலேஜ் இருக்கும். சரியா? அந்த நாலேஜ் வச்சுதான் அந்த இடத்துல அவன் போய் உட்கார்ந்துருப்பான். சரி, அப்ப அவனுக்கு ஈக்குவலா நம்ம திங்க் பண்ணலன்னா நம்மளுக்கு தரமான பொருள் கிடைக்காது. சரியா? நம்மளும் வயசாயிட்டோம்னா அவன் வயசா என்ன டிசிஷன் எடுப்பான்? எப்பா இவனால்கிட்ட மட்டும் நம்ம என்ன பொருளை கொடுக்கணும்? ஒரு குரூப் இருக்கு, சரியா, அந்த குரூப் வந்து தரமான பொருளை தான் வாங்கும், எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்போ அவங்கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணா நான் தரமான பொருளை கொடுக்கணும். சரியா? ஸோ சேஞ்ச் வந்து மேல இருந்து வராது, சேஞ்ச் வந்து கீழே இருந்தா வரும். சரியா? ஸோ அப்போ ஸோ ரினைசன்ஸ் அப்படின்னா
ஒரு சமூகம் வேற லெவல்ல மறுமலர்ச்சி அடையுது. அதற்கான சூழல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் ரெனேசன்ஸ். சரியா? Refers to the revival of learning that took place in England during the 15th century and 16th. அண்ட் அமெரிக்கால அமெரிக்கன் ரெனேசன்ஸ்ங்கிற டேர்மை காயின் பண்ணது மேட்டிசன்ட். சரியா? கூகுள் சர்ச் பண்ணி சாட்ல போட்டுருங்க. அண்ட் அதே புக்கு டைட்டில் தான், புக் டைட்டிலுமே அதே தான். அந்த புக்ல தான் 1850ல இருந்து 1855 தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அமெரிக்கன் ரெனேசன்ஸ் சொல்றோம். தி டியூரேஷன் பிட்வீன் 1850 Renaissance means rebirth. Blank. 1, 8, 5, 0. Space. 5, 5. திஸ் இஸ் கால்ட் அமெரிக்கன் ரெனேசன்ஸ். சரியா? ஸோ அதை நான் பின்னால வரேன். இப்போ நம்ம இந்த முடிச்சுக்கலாம். Renaissance refers to the revival of learning that century. Blank. அண்ட் இங்கிலாந்துல என்ன பீரியட்ல ரெனேசன்ஸ் நடக்குது? 15th and 16th century. அண்ட் ஆஃப்டர் சாசர் யூ ஃபைண்ட் அ வெரி டல் பீரியட், அ பேரன் பீரியட். சாசருக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன பீரியடு? ஒரு பேரன் பீரியட். As a result of the Renaissance. Blank. அண்ட் இந்த பேரன் பீரியட்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சாசரை காப்பி அடிப்பாங்க, சாசர் அப்படியே டிப்பி அடிப்பாங்க. கேன் யூ கிவ் மீ எக்ஸாம்பிள்? ரெண்டு மூமெண்ட் படிச்சோம்ல, இப்படி கனெக்ட் பண்ண தெரியணும். ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ், இங்கிலீஷ் சாசேரியன்ஸ். இவங்க சாசரை டிப்பி அடிக்கிறாங்க. சரியா? பெரும்பான்மையான ஒர்க்ஸ் வந்து குவாலிட்டியா இல்லை. சரியா? அந்த ஏஜ் அதற்கான ஒரு ஒரு சூழலையும் கொடுக்கல. சரியா? அண்ட் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 15th செஞ்சுரியோட எண்டு அண்ட் 16th செஞ்சுரியில ரெண்டு விஷயம் நடக்குது. சரியா? நம்பர் 1, W. R. T. S. writers became intelligent, audience were also intelligent. இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ற இடம் தான் ரெனேசன்ஸ். ரெண்டு பேரும் மீட் பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ். என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? படம் எடுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனி ஒருவன் ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்காக ஒரு குரூப் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? ஏன் அதுக்காக வெயிட் பண்றோம்? ரொம்ப ரொம்ப நல்ல படம் எடுத்திருந்தாங்க. படம் எடுத்த அந்த டைரக்டரோ அந்த கதை சொன்னவரோ நம்மளுக்கு தெரியாது, யாரு கதை சொல்லியிருப்பா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த டீம் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சரியா? அண்ட் அந்த அந்த இன்டெலிஜென்ஸை ரசிக்கிறதுக்கு நம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கும். சரியா? அப்போ அங்க இன்டெலிஜென்ட் டைரக்டர், இங்க இன்டெலிஜென்ட் ஆடியன்ஸ், இந்த ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய படம் எப்படி இருக்கும்? குவாலிட்டியா இருக்கும். சரி, அப்போ ஹைலி ரிமார்க்கபிள் ஒர்க்ஸ் வர் ப்ரொடியூஸ் டியூரிங் திஸ் எரா. இந்த ரினைசன்ஸ் பீரியட்ல வேற லெவல்ல ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. காரணம் என்ன? இன்டெலிஜென்டான ரைட்டர்ஸ், இன்டெலிஜென்டான ஆடியன்ஸ். இந்த இன்டெலிஜென்டான ஆடியன்ஸுக்கும் இன்டெலிஜென்ட் ரைட்டர்ஸுக்கும் எங்க இருந்து இதற்கான விதை வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 3 இடத்துல இருந்து விதை கிடைக்குது. சரிங்களா? அப்படி இது பார்த்துருவோம். The Renaissance. Introduction. The word, Latin word Renaissance, blank. The Renaissance is a cultural movement. The Renaissance was a great cultural movement. Ancient Greek and Roman culture. People belonging to the medieval age believed in praying God. அண்ட் மிடிவல் ஏஜ், ரெனேசன்ஸ்க்கு முந்தின ஏஜ்ல கடவுள்ல கும்பிடுறது தான் நம்மளுக்கு வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. And reaching heaven. A role to play in a society. And reaching heaven. On the contrary, whereas the Renaissance people believed that they had a role to play in a society, they had some responsibility in the society. அது உங்களுக்கு இந்த எஸ்ஸே நான் வந்து குரூப்ல போடுவேன். அண்ட் இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு ரெனேசன்ஸ் மக்கள் நம்புறாங்க. சரி, அதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம சாமி கும்பிடுறோம், கடவுளை ரீச் பண்ணணும், இவ்வளவுதான் அவங்களோட கோல் மிடிவல் டைம்ல. இந்த டைம்ல எக்ஸாக்டா ரெனேசன்ஸ் அந்த 15th செஞ்சுரி எண்டு 16th செஞ்சுரியில மக்கள் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்க? நம்மளுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு, நம்மளுக்கான ரோல் இந்த சொசைட்டில இருக்கு, அதை நம்ம வந்து கரெக்டா பண்ணணும். Whereas, on the contrary, Renaissance people gave importance to the study of humanity. And they gave importance to the study of humanity. The Renaissance first began in Italy. Famous Italian writers like portrayed, pictured out / presented, you, blank. And இது எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது? இத்தாலியில ஸ்டார்ட் ஆகுது. The fall of Constantinople and the printing press. Okay. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 விதைகள் பார்க்க போறோம். 3 seeds. 3 விஷயம் ரெனேசன்ஸுக்கு காரணம். 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம், டிரான்ஸ்லேஷன்.
Francis Bacon, he's a phenomenal writer. He's a prolific essayist. சரியா? ப்ரொலிஃபிக்னா எக்கச்சக்கமா எழுதியிருப்பார், நிறைய எழுதியிருப்பார். அண்ட் காரணம் என்ன, ஒரு சூப்பரான ஒரு எஸ்ஏயிஸ்ட். சரியா? அண்ட் இவருக்கான விதை எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் மான்டேக். சரி, அவரோட பேஸ் வந்து மான்டேகோட எஸ்ஏஸ். இந்த மான்டேகோட எஸ்ஏஸை யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பானா, ஜான் ஃப்ளூரியோ. ஜான் ஃப்ளூரியோ டிரான்ஸ்லேட்டட் பிரான்சிஸ் பேக்கன்ஸ் எஸ்ஏஸ். இதை அடிப்படையா வச்சு ஜான் ஃப்ளூரியோ டிரான்ஸ்லேட்டட் மான்டேக்ஸ் எஸ்ஏஸ். இதை அடிப்படையா வச்சு பிரான்சிஸ் பேக்கன் மான்டேகோட எஸ்ஏய அவர் உள்வாங்கிக்கிட்டு அவர் எஸ்ஏ எழுதியிருப்பாரு. அண்ட் என்ன ஸ்டைல் எழுதியிருப்பாரு? எபிகிராமேட்டிக் அப்படின்னா ரொம்ப பிரீஃபா இருக்கும். பிரெவிட்டி இஸ் தி சோல் ஆஃப் விட்னு சொல்லுவாரு. எதுல சொல்லுவாரு? ஹாம்லெட். ரெண்டு இடத்துல வரும். ஆஃப் ஸ்டடீஸ். பேக்கனோட ஆஃப் ஸ்டடீஸ்ல வரும். ஆஃப் ஸ்டடீஸ். அதே மாதிரி ஹாம்லெட், ஷேக்ஸ்பியர் எழுதின ஹாம்லெட்ல யார் சொல்லியிருப்பா? Polonius says these words to யாரு? ஹாம்லெட். வேர்ட்ஸ் 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 அப்படின்னு ஒரு கோட் வரும்ல, அது யாரு சொல்லியிருப்பா? ஹாம்லெட். சரி. அப்போ பிரான்சிஸ் பேக்கனோட இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஜான் மான்டேக் யார் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பா? ஜான் ஃப்ளூரியோ. அண்ட் ஷேக்ஸ்பியரோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தோம்னா ஹாலிங்ஷெட் கிரானிக்கல்ஸ், அப்புறம் இன்னொன்னு ப்ளூட்டாச் லைஃப்ஸ். அதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பா? தாமஸ் நார்த். சரிங்களா? எது? ப்ளூட்டாச்சோட லைஃப்ஸ். அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் பிளேட் ஹியூஜ் பார்ட் இன் மேக்கிங் த ரைட்டர்ஸ் இன்டெலிஜென்ட். ரைட்டர்ஸ் இன்டெலிஜென்ட் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்றா? டிரான்ஸ்லேஷன். அண்ட் மக்கள் எப்படி இன்டெலிஜென்ட் ஆறாங்கன்னா ரெண்டு காரணம், த ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் அண்ட் த பிரிண்டிங் பிரஸ். பிரிண்டிங் பிரஸ்ன்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஜெராக்ஸ் மிஷின் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் ஒரு புக்கை நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சரியா? அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு புக்கை நம்ம ஒரு 50 பக்கம் இருக்க புக்கை ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ செலவு பண்ணோம்னா புக்கு வந்துடும். ஆனா ஒரு புக்கை யாரையாவது கொடுத்து எழுதணும்னு சொன்னா, ஒருத்தன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுதணும். அவன்ட்டு 50 ரூபா கொடுத்தா எழுதி தந்துருவானா? 50 பக்கம் எழுதணும். செலவு கூடுமா குறையுமா? கூடும். அப்ப அந்த பிரிண்டிங் பிரஸ்ன்றது லார்ஜ் நம்பர்ஸ்ல புக்கை பப்ளிஷ் பண்றாங்க, பிரிண்ட் பண்றாங்க. அப்போ புக்கோட காஸ்ட் குறையுது. குறைஞ்சதுன்னா சாதாரண மக்களால புக்கை அஃபோர்ட் பண்ண முடியும். சரிங்களா? பிகாஸ் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ் எதோட காஸ்ட் குறையுது? சாதாரண மக்கள் வாங்குற ரேஞ்சுக்கு புக்ஸ் சீப் ஆகுது. அண்ட் புக்ஸ் கிடைச்சதுன்னா புக்ஸ் உங்களோட சோர்ஸ் என்ன? இப்ப இங்கதான் தப்பு பண்றீங்க இன்னைக்கு எல்லாரும். சரியா? உட்காந்து வந்து ஒர்த் இல்லாத நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸை பாக்குறீங்க. அதுல அறிவுபூர்வமா உங்களை எதுவுமே சிந்திக்க வைக்க மாட்டாங்க. சரி, என்ன சொல்லுவானா, பொங்கல் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம், பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா? இது என்ன கொஸ்டின்ல கேட்க போறான்? டிஎன்பிசில கேட்க போறானா, டான்செட்ல கேட்பானா, யூபிஎஸ்சில கேட்பானா? இதனால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. அப்போ மக்களுக்கு புக்கு கிடைச்சவன எது வந்துடும்? புக்கை வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல நல்ல புக்ஸ், ரிச் டேட் புவர் டேட், திங்க் ரிச் க்ரோ ரிச், சரிங்களா? பெர்மிஷன் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. சரிங்களா? ஒரு ஆத்தர் பெர்மிஷன் மார்க்கெட்டிங் பத்தி பேசியிருக்கிறாரு. ஸோ இது மாதிரிலாம் நீங்க வாசிக்கும் போது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும், வியூகங்கள் இருக்கும். சாதிக்கலாம் வாங்கன்னு அருண் ஐஸ்கிரீமோட ஓனர் பேசியிருக்கிறாரு, ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. சரியா? நிறைய புக்ஸை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய நாலேஜ் கிடைக்கும். அப்போ புக்ஸ் சாதாரண மக்கள்கிட்ட வந்து சேரணும்னா நீங்க இப்போ இன்னைக்கு யூடியூப்ல போங்க, நீங்க நேரடியாவே புக்ஸை சம்மரியை கேட்டு போயிடலாம். யாரோ ஒருத்தன் அந்த புக்கை வாசிச்சு யூடியூப்ல போட்டிருப்பான், த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் பிரெயின் பை டாக்டர் மர்ஃபின்னு அடிங்க, அந்த புக் வரும். சரியா? ஸோ நல்ல நல்ல புக்ஸை நீங்க வாசிக்கும் போது கேட்கும் போது உங்க நாலேஜ் அப்டேட் ஆகும். நீங்க ஒரு ரிஃபார்ம்டான ஒரு இன்டெலிஜென்டான ஆளா மாறுறீங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள். உயிருக்கு பயந்து நிறைய ஸ்காலர்ஸ் கான்ஸ்டான்டினோபிள் விழுந்தோடனே அதை கேப்சர் பண்ண உடனே
இவங்க என்ன பண்றாங்க, உயிருக்கு பயந்து ஸ்காலர்ஸ் வேற வேற இடங்கள்ல போய் செட்டில் ஆறாங்க. யூரோப்போடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல போய் செட்டில் ஆவாங்க. யூரோப்ல ஒரு இடம் தான் இங்கிலாந்து. Presence of these scholars, like, அண்ட் நம்ம கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்கு போறீங்க, சரி, ஒரு டிஎன்பிசி கோச்சிங் கிளாஸ்க்கு போறீங்க, உங்க காலேஜ் நடத்துறதோ இல்ல கவர்மெண்ட் நடத்துறதோ எங்க போய் உட்காடுறீங்க. அப்போ உங்களோட சர்க்கிள்ல யார் இருப்பா? பக்கத்துல இருக்க என்ன படிச்சுக்கிட்டு இருப்பான்? நான் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு டிஎன்பிசி கிளாஸ்ல போய் உட்காரேன். என் பக்கத்துல உள்ளவன் எதை படிச்சுட்டு இருப்பான்? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு படிச்சுட்டு இருப்பான். ட்ரெயின் சம் உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்பான், போட் சம் உட்காந்து போட்டுட்டு இருப்பான். இப்போ நான் எனக்கு என்ன தோணும் அந்த இடத்துல உட்காந்தா? அவன் நார்மலா இருக்கான், நான் எப்படி இருக்கேன்னு தோணும் எனக்கு. நான் நார்மலா இல்ல. நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், நான் உட்காந்து வெப் சீரிஸ் பாக்குறேன், நான் வந்து டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செல்லுல பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு கில்ட் வருமா? இவன் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னையும் படிக்க வச்சிரும். அவன் படிக்கிறதுனால நானும் படிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுல? நம்ம நிறைய பேர் ஏன் படிக்க மாட்டேன்றோம்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மொபைல் தூக்கி வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் என்விரான்மெண்ட் மஸ்ட் சேஞ்ச். கிளாஸ்ல லேர்னிங்கான, ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வீட்டுல எவ்வளவோ விஷயம் இருக்குதுங்க. காலேஜ் போனீங்கன்னா காலேஜோட என்விரான்மெண்ட் எது மட்டும் தான் இருக்கணும்? காலேஜ்ல எது இருக்கணும்? Studies. லேர்னிங் 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 அண்ட் லேர்னிங். பக்கத்துல இருக்கிறவன் படிக்கிறத பார்த்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தனுக்கு படிக்க தோணும். இங்க என்ன சிக்கல்னா, பக்கத்துல இருக்கிறவன் திருட்டுத்தனமா செல்ல தூக்கி வைக்கிறதும், சரியா, எப்பெல்லாம் ஃப்ரீ ஹவர் கிடைக்குதோ உட்காந்து செல்ல உட்காந்து பாக்குறதும். அந்த டைம்ல நீங்க ஒரு புக்கு, உங்களுக்கான புக் இருக்குதா, அந்த புக்கை எடுத்து படிங்க. சரியா? டெக்ஸ்ட் புக்கா இருக்கலாம், நெட் புக்கா இருக்கலாம், சரியா, இல்ல டிஎன்பிசி ரிலேட்டடா இருக்கலாம், டான்செட் புக்கா இருக்கலாம், இல்ல நீங்க ஆந்திரப்ரனர்னா அது ரிலேட்டடான புக்கா இருக்கலாம். அதை உட்காந்து நீங்க படிக்கும் போது, ஓ அப்ப நம்ம தான் ஏதோ அப்நார்மலா இருக்கிறோமோ அப்படின்னு அவனுக்கு தோணும். ஸோ இதுதான் நடக்குது. கான்ஸ்டாண்டினோபிள் விழும்போது ஸ்காலர்ஸ் எல்லாரும் இங்கிலாந்துல போய் நிறைய பேர் செட்டில் ஆறாங்க. அண்ட் இவங்கள பார்த்து நம்மளும் படிக்கணும். படிக்கிறவனுக்கு மதிப்பு கிடைக்கும். எதுக்கு எங்க ஜெனரேஷன்ல எல்லாரும் படிக்க வச்சாங்க? எங்க பேரண்ட்ஸ் அவங்க ஜெனரேஷன்ல என்ன பார்த்திருப்பாங்க? ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு 75ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், இன்னைக்கு ஏஜ் 65ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அவங்க பிள்ளைங்களை ஏன் படிக்க வச்சாங்க தெரியுமா? இந்தியா இதனால பயங்கரமா வளர்ந்துச்சு. இந்தியா வளர்ந்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசன் அதுதான். இந்த பேரண்ட்ஸ் கண்ணு முன்னால என்ன பார்த்தாங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். ஒரு 30-40 வருஷம், 1975. இந்த லைன். ஹலோ. Yes, sir. Yes, sir. 1975, 1, 9, 1985, 1, 9, 1990. 1, 9, 9, 8. இந்த இதுல அந்த பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ஏன் படிப்புக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? அன்னைக்கு படிச்சவன் பூரா கவர்மெண்ட் வேலைக்கு போனான். படிச்சவன் பூரா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நல்ல பிளேஸ் ஆனான். சரியா? படிக்காதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரியா? அப்போ அவங்க கண்ணு முன்னால எதை பாக்குறாங்களோ அதுதானே இந்த உலகம் பண்ணும். சரியா? ஸோ தேர்ஃபோர் வேற லெவல்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. எஜுகேஷன் வந்து ஒரு மனுஷனோட உயிர் மாதிரி பாதுகாத்தாங்க. சரியா? ஒரு பிள்ளை படிக்கணும்ன்றதுல அந்த அந்த பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, 1975ல அந்த குழந்தை பிறந்திருக்கும், 1985ல அந்த குழந்தை பிறந்திருக்கும். அப்போ இந்த பேரண்ட்ஸுக்கு உயிருக்கு ஈக்குவலா எஜுகேஷன் பார்க்கப்பட்டுச்சு. சரியா? நான் என் பிள்ளை இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னா அது என்ன பண்ணி ஆகணும்? படிச்சாகணும். ஏன்னா படிச்சா மதிப்பு இருக்கு. அப்போ படிப்புக்கான மதிப்பை இந்த ஸ்காலர்ஸ் போய் செட்டில் ஆகி பரப்புறாங்க. ஸோ இப்போ ஆடியன்ஸ் இன்டெலிஜென்ட் ஆயாச்சு, ரைட்டர்ஸ் இன்டெலிஜென்ட் ஆயாச்சு. அப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? கிரேட் லிட்டரரி பீசஸ் ப்ரொடியூஸ். ஸோ அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னால பிரிண்டிங் பிரஸ் முன்னால ஹை கிளாஸ் பீப்புளுக்கு தான் அந்த ஆக்சஸ் இருந்தது. இதுக்கப்புறம் சாதாரண மக்களுக்கும் என்ன கிடைக்குது? இந்த ஆக்சஸ் கிடைக்குது. Writers became known because of the printing press. Thomas More, Earl of Surrey or Henry Howard, Thomas Wyatt, William Shakespeare, Philip Sidney, and Edmund Spenser were some of the significant, prominent/important, published utopia in its ideas and principles. After Chaucer, 1340 to 1400, page. So utopia, dystopia, என்ன டிஃபரன்ஸ்?
Field of writing poetry. So with that, I'll wind up the class. Utopia, dystopia பார்த்துட்டு. Utopia good land. யூட்டோப்பியான்றது ஐடியல் லேண்ட். சரியா? இப்போ நான் ஒரு பெர்ஃபெக்டான லேண்டை பத்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 1985ல பிறந்த ஒரு பையன். சரியா? அப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல எஜுகேஷன் வாஸ் அ யூட்டோப்பியா. சரியா? எல்லாருமே எஜுகேஷன் பின்னால போனாங்க, லைஃப்ல முன்னேறினாங்க. சரி, டிஸ்டோபியானா ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லாரும் எதை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க? இவங்க வேற யாரும் கிடையாது. இந்த They introduced Sonic. Field of writing இந்த poetry. Thomas Wyatt helped him. 1985லயோ இல்ல வந்து 1980லயோ 1978லயோ பிறந்த பையன் தான். சரியா? அவனுக்கு எப்போ மேரேஜ் ஆயிருக்கும்? 2004ல கல்யாணம் ஆயிருக்கும். சரிங்களா? 25-26 வயசுல. சரியா? ஒரு 2007-8ன்னு வச்சுக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 30 இயர்ஸே போட்டுவோம். இப்போ வந்து என்ன ஆயிருக்கும்? 2000. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தது. Earl of Surrey and Thomas Wyatt. சரியா? 2000. அண்ட் இன்னைக்கு 16 வயசுல இருக்கக்கூடியவங்க, சரியா, இவங்க எதனால இம்பாக்ட் ஆறாங்க? 16. 2008. இந்த கான்செப்ட் நம்ம எப்படி முன்னேறி வந்தோன்ற கான்செப்டை மறந்துட்டு என் பையனுக்கு எல்லாம் கிடைக்கணும், என் பையனுக்கு வந்து நல்ல ஒரு ஃபர்னிஷ்டா எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால இந்த பிள்ளை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு? மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் டிஸ்டோபியா. சரி, மொபைல் பார்த்து என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது? கண்ணில் பிரச்சனை வருது, படிப்பு கெட்டு போகுது. சரியா? எக்கச்சக்க டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து வர ஆரம்பிக்குது. சரியா? நைட்டு முழிச்சிருக்கிறாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வருது. சரியா? ஃபியூச்சர் என்ன பண்றான்னு தெரியல, அவங்ககிட்ட பொறுமை இல்லை. சரியா? ஃப்ரீ ஃபயர் படப்பான்னு என்னமோன்னு சொல்றாங்க. எனக்கு இது மறந்து போச்சு, ஏதோ ஃபயர்னு வரும். சரியா? நான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மறந்துருங்க, இந்த நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒன்று டப்படப்படப்பான்னு சுட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த மேல இருந்து ஒருத்தன் வரான், கீழே இருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கேம்ஸ்ல பயங்கரமா அடிக்ஷன் ஆயிடுறாங்க. சரியா? ஸோ இது என்னன்னு நம்ம சொல்றோம்? ஒரு டிஸ்டோபியா. இங்க இளைஞர்கள் தங்களது லைஃப் வந்து தொலைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசணும்னா தட் இஸ் கால்ட் என்னது? டிஸ்டோபியா. யூட்டோபியானா எல்லாரும் படிக்கிறாங்க, லைஃப்ல முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது யூட்டோபியா. ஸோ 1984 எந்த வருஷம் பப்ளிஷ் ஆகுது? 1949. 1949 பப்ளிஷ் ஆகுது. ஜார்ஜ் ஆர்வெல் எழுதுன என்ன ஒர்க் இது? Dystopian. டிஸ்டோபியன் ஒர்க். இதுல ஒரு ஸ்டேட்னா ஆள்றாங்கல்ல, அவங்கதான் ஸ்டேட். சரியா? ஒரு நாட்டை ஆள்றவங்க எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மக்களை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அளவு இல்லாம போய் பர்சனல் லைஃபுக்குள்ள எல்லாம் தலையிடுவாங்க அப்படின்னு ரொம்ப கொடுமையான அந்த ஆட்சி அதிகாரம் எப்படிலாம் மக்களை கொடுமைப்படுத்தும் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இதுல ஃபேமஸான கோட், "A big brother is watching you." A big brother is watching you அப்படின்றது ஃபேமஸான கோட்டு. அண்ட் இது வந்து ஒரு டிஸ்டோபியன் ஒர்க். சரியா? ஸோ யூட்டோப்பியன் ஒர்க்குக்கு பிரான்சிஸ் பேக்கனோடைய நியூ அட்லாண்டஸ், தாமஸ் மூரோடைய யூட்டோபியா, அப்புறம் பிளேட்டோவுடைய தி ரிபப்ளிக். ஸோ வில் ஸ்டாப் ஹியர். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. CPQHKCPJI. Personal. Microsoft Intro 1 call. Task switching window. CP. No next heading. Turn it on the trace app. Button visitor indicator. Recording heading. Close button. Stop recording button. None on it. Button stop recording. Stop recording button. Button turn off microphone. Button cancel. Button stop recording.